செய்வதற்காக என்னை அழைத்த அருமையான பாஸ்டருக்காக, குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் அருமையான சாமண்ணன் உங்க சுகவீனமாய் இருக்கிற ஒரு சூழல்ல அவங்களுக்காக அதிகமா ஜெபித்தோம். இந்த நாட்கள்லே அவர்களுக்கு நாம் தோள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே தான் அவர்களிடத்தில் நான் கேட்டேன். அவர்களும் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. புதிதாக வேதாகம் வாங்கினவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் போதுமானவராய் இருப்பாராக. உங்களுக்கு வாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல. வாசிக்க தெரிஞ்ச ஒரு பிள்ளைய வாசிக்க வச்சு காது என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு கண் தெரியாத பாட்டிமா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. சொந்த பந்தம் கிடையாது. அப்படினாலே ஊருக்கு வெளிய அவுட்டர்ல ஒரு சின்ன குடிசையில அவங்க இருந்தாங்க. ஆனா ஏசப்பாவ அதிகமா நேசிக்கிறவங்க. 8 மணிக்கு ஆராதனைன்னா 7:45க்கே வந்து உட்கார்ந்துருவாங்க. நம்ம எத்தன மணிக்கு வந்தோம்? நானே பிந்தி தான் வந்தேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அந்த தாயார் அப்படி ஆராதனையில அவ்வளவு முக்கியமானவங்க. ஆனா கண் தெரியாது. வேதத்த வாசிக்கணும்னு ஆசை, கண் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்களாம், வீட்டுக்கு வெளிய திண்ணையில அந்த பெரிய வேதாகமத்தோடு வந்து உட்கார்ந்துருவாங்க. அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய மண் ரோடு இருக்குது. மண் பாதை. அந்த பாதையில ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனா ஒரு பெரிய கல்லூரி இருக்கிறது. அந்த பாதையில டெய்லி வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகள் நடந்து போவார்கள். இந்த பாட்டி வேதத்த தூக்கிட்டு வெளிய வந்து உட்கார்ந்து, காலடி சத்தம் கேட்ட உடனே கூப்பிடுவாங்க. "பேர பிள்ளை" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா என்ன செய்வாங்க? உங்க வீட்லயும் வயசானவங்க இருக்காங்க. அவங்க பேர பிள்ளைன்னு கூப்பிடும்போது என்ன சொல்றீங்க? "என்ன பாட்டிம்மா? என்ன தாத்தா?" அப்படி கேட்குறீங்களா? "அ வா" அப்படின்னு சொல்றீங்களா? யோசித்து பாருங்க. அவங்கள நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அவங்களோடு கூட நாம் தோள் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு தடவ கூப்பிட்டா பரவால்ல பாஸ்டர். அடிக்கடி கூப்பிடுறாங்களே! ஸ்தோத்திரம். அடிக்கடி கூப்பிட்டாலும் போய் என்னன்னு கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த தாயார் கூப்பிடுவாங்க. யாராவது ஒருத்தர் வருவாங்க. "என்ன பாட்டிம்மா? என்ன வேணும்?" அப்ப அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு கண் தெரியாது. இந்த பைபிள்ல ஒரு 5 வசனம் வாசித்துட்டு போயிருவியா?" அப்படி கேட்பாங்க. 5 வசனம் தானே! அப்படின்ட்டு வேகமா என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. இப்படி அநேகர் அந்த பாதையில போறவங்கள கூப்பிட்டு, 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 கூப்பிட்டு வசனத்த வாசிக்க சொல்லுவாங்க. அந்த பாட்டிமாவுக்கு இன்னும் யாருமே இல்லாததுனால, அந்த சபையில் உள்ள ஐயர்வாள், உபதேசியார் எல்லாருமே அந்த பாட்டிமா மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒரு நாள் அந்த பாட்டிமா மரித்து போனார்கள். மரித்து போனபோது எப்படியோ கண்டுபிடிச்சு சபைக்கு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த சபைக்கு 10 மணிக்கு செய்தி வந்தது. அந்த தாய் என்ன செஞ்சுட்டாங்க? மரித்து விட்டார்கள் என்று. அப்போ அந்த பாட்டிமாவுக்கு யாருமே இல்லாததுனால, இவங்க தானே எல்லாமே செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு, சபையாரெல்லாம் கூட்டிட்டு, அங்க வரும்போது 3 மணிக்கு வந்தாங்க. எத்தன மணிக்கு வந்தாங்க? 3 மணிக்கு வந்தாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாலே, இந்த பாட்டிமாவ குளிப்பாட்டி, நல்ல சேலை உடுத்தி, நல்ல பெட்டி ஒண்ணு வாங்கி, அந்த பாட்டிமாவ எல்லாம் ஆயத்தம் செய்து, மாலையெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருந்தாங்க. எப்போ பாஸ்டர் வருவாரு, வந்து ஜெபம் பண்ண உடனே அடக்கம் பண்ணலான்னு. ஐயர்வாள் உபதேசியார்லாம் வந்து பார்த்தாங்க. இந்த பாட்டிமாவுக்கு யாருமே இல்லன்னு சொன்னாங்களே! இந்த பாட்டிமா வீடு நெறைய யார் இருக்கா? இவ்ளோ ஆள் இருக்காங்களே! அப்படின்னு சொல்லி அவங்க பயத்தோட வந்து கேட்டாங்க. இந்த பாட்டிமாவுக்குலாம் நீங்க யார் வேணும்? அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அங்க உள்ளவங்கலாம் சொன்னாங்க, இந்த பாட்டிமாவுக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பாட்டியம்மா எங்களுடைய மனக்கண்களை திறந்தவர்கள். நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இவங்க எப்படி இருந்தாங்க? காரணமா இருந்தாங்க. இவங்க இயேசுவ சொல்லல. பைபிள் வாசிக்கிறதுக்கு சொன்னாங்க. இந்த வார்த்தை அவங்கள ஆண்டவர் பக்கம் திருப்பினது. ஆமென் சொல்லுங்க. அப்போ வாசிக்க தெரியாதவங்க 2 காரியம் நீங்க செய்வீங்க. ஒண்ணு இன்னொருத்தவங்கள பைபிள் வாசிக்கவும் வச்சுருவீங்க. இன்னொருத்தவங்க இயேசுவ ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாயி நீங்க மாறிருவீங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு பைபிள் வாசிக்க தெரியலன்னு பத்திரமா வச்சிறக்கூடாது. இந்த பைபிள், ஸ்தோத்திரம் இது என்ன செய்யணும்? அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மற்றவர்களும் உங்களுடைய வேதத்தை வேதமாய் வீட்டிலே வைத்து விடாதிருங்கள். இந்த வேதத்துக்கு நாம் ஓய்வு கொடுக்க கூடாது. என்னதான்? இந்த வேதத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓய்வு கொடுக்க கூடாது. இது ஏசப்பா நமக்கு எழுதி தந்த லவ் லெட்டர். என்ன லெட்டர்? லவ் லெட்டர் எப்படி வாசிப்பீங்க? அந்த காலம்லாம் போயிடுச்சுயா, இப்ப எல்லாம் சேட்டிங் தான் அப்படிங்கீங்களோ? சோத்துறோம். அதை எப்படி டிங்குன்னு சத்தம் கேட்ட உடனே மெசேஜ் வந்துருச்சு. என்னது என்னதுன்னு வாசிக்கிறோமே. அப்படி இதை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் நினைத்திராத உயர்வுக்கு இது உங்களை கொண்டு வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வேதத்திலே, தேசத்திலே உயர்ந்த நிலைக்கு வந்தவங்களெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த வேதத்தோடு சம்பந்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆமென். சத்தமாய் ஒரு ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 28வது வசனம். 1 யோவான் 2:28. ஒருவர் வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். எல்லாருடைய மாம்ச கண்களும் மூடப்பட வேண்டும். உங்க கைகளை கூப்பி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க என் கூட பேசுங்க ஏசப்பா. ஆராதனை என்பது தேவன் உலாவுகிற இடம். தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம். நீங்க விசுவாசிகளை சந்திக்க வந்திருக்கலாம், ஊழியர்களை சந்திக்க வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை சந்திக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படுவீர்களோ நடுவிலே இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம் நடுவிலே அவர் வந்திருக்கிறார். நம் நடுவில் அவர் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க முக்கியம் இல்ல. உங்களோடு இருக்கிற இயேசு முக்கியமானவர். ஆமென். அந்த இயேசப்பாட்ட கேளுங்க. நீங்க என் கூட பேசுங்க. உங்க வார்த்தை எனக்கு வேணும். உங்க வார்த்தை எனக்கு தேவை. ஹல்லேலூயா. மனிதர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அநேக நேரம் உங்களை நிலைகுலைய பண்ணி இருக்கலாம். மனுஷங்க வார்த்தைகள் உங்களை உடைச்சி உங்களை பலனற்று போக பண்ணியிருக்கலாம். சில மனிதருடைய வார்த்தைகள் உங்களை ஆமென் சின்னாபின்னமாக்கி இருக்கலாம். சிலர் வார்த்தைகளாலே நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியாம பின்னோக்கி இழுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே, ஒரு மனித சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் நம் நடுவிலே தொனிக்க வேண்டும். ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்கு வேணும்யா. உங்க வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை எனக்கு தாரும். என்னை பக்குவப்படுத்துவீராக. என் இருதயம் பக்குவப்படுவதாக. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். வசனத்தினால, நியாயப்பிரமாணத்தினால. ஆமென். எனக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். என் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க என் கூட பேசுங்க. ஹalleluya. 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 thank you lord. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கேளுங்க. என் கூட நீங்க பேசணும் ஆண்டவரே. உங்க வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் எனக்கு விளங்க காட்டுங்க ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தர்
கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அதன்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம். வேதாகமம் கொண்டு வந்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2:28 வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். மறுபடியும் வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஏசப்பா வெளிப்படும் போது ஸ்தோத்திரம், அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு, தைரியமுள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நாம் தைரியமுள்ளவர்களாய் ஸ்தோத்திரம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் அசைக்கப்படுகிறது. ஆலயத்திற்கு வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று விருப்பம் வருகிறது. ஆனால் அது நமக்குள் நிலைத்திருக்கிறதா? ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேரே வரும்போது, ஆராதனையில் வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும் போது உணர்வு வருகிறது. அந்த உணர்வு நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதா? ஸ்தோத்திரம். இனி இவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும், இத்தனை பேருக்கு நம்ம இயேசுவை சொல்லணும், இனி நம்ம மற்றவங்களை ஸ்தோத்திரம் மற்றவங்களை மன்னிச்சிடணும், இனி நம்ம மற்றவங்க மேல கோபப்படக்கூடாது, நான் எரிச்சலா இருக்கக்கூடாது, எனக்குள்ள கீழ்ப்படிதல் வேணும், அப்படிலாம் உணர்வடைகிறோமே, அது நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதா? தேவன் விரும்புவது நிலைத்திருத்தல். ஆமென் சொல்லுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஏசப்பா விரும்புவது தேவனில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவனில் நிலைத்திருங்கள், அவருடைய வசனத்தில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நிலைத்திருங்கள் என்றாலே நீங்க எல்லாத்துக்கும் ஒத்து போக மாட்டீங்க. நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள், வாழ்வீர்கள். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏதோ ஆண்டவர் நம்மையும் அவரை அறிய வச்சிருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, நம்ம மேல தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். என்னை கொண்டு தேவனுக்கு ஆக வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆனபடியினால் நீங்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க முக்கியமா, முக்கியம் இல்லையோ? சிலது படிச்சு வேலை இல்லைன்னா குடும்பத்தில் எப்படி பார்க்கறாங்க? வெட்டியானவன் நினைக்கிறாங்க, வெட்டியானவான்னு நினைக்கிறாங்க. உன்னால என்னடா நடந்திருக்குது? அப்பாதான் கஷ்டப்படுறாரு, நீ சும்மா உட்கார்ந்து இருக்கிற. அப்படிலாம் பேசும்போது சில பிள்ளைகளுடைய இருதயம் தடுமாறுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெட்டியானவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பார்வையிலே முக்கியமானவர்கள்.
அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். ஆமே, சொல்ல முடியுதா? ஆமா, பெரிய விசேஷம் சொல்லிடக்கூடாது. அந்த விசேஷம் இல்ல, இது உண்மையிலே விசேஷமானவங்க தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையானவர்களே, சோதரம் கொஞ்சம் வேகமாய் நாம் போகிறோம். தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களிலே அவரிலே நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பு, நான் கோழையாய் இருக்கக்கூடாது, நான் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். தைரியம். சோத்திரம். பாவம் செய்வதற்கு தைரியம் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தைரியம். சோத்திரம். ஏமாற்றுவதற்கு தைரியம் அல்ல, உண்மையாயிருப்பதற்கு தைரியம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அந்த தைரியம் இன்னைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? தைரியம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றாலே நீங்கள் முதுகெலும்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கிறிஸ்தவம் என்றாலே முதுகெலும்பு. நீங்க முதுகெலும்புள்ளவர்கள், நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறவர்கள், நீங்கள் நிமிர்ந்து செயல்பட வேண்டியவர்கள், நீங்கள் கூனி குறுகி வாழ வேண்டியவர்கள் அல்ல. கூனி குறுகி வாழ்ந்த என்னை, நம்மை ஆண்டவர் இன்னைக்கு நிமிர பண்ணி இருக்கிறார். லூக்கா 13:13 சொல்லுகிறது, 18 வருஷமாய் கூனியாயிருந்தவள் இயேசு அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தார். இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசுவின் பார்வை அந்த சகோதரி மேல் விழுந்தது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 13:13, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே அவள் நிமிர்ந்து. அப்போ கிறிஸ்தவங்க அல்லது ஏசப்பாவை நம்புறவங்க, இந்த வேதத்தை கையில் ஏந்தினவங்க எப்படி இருக்கணும்? பைபிளை தூக்கிட்டு வரும்போது நிமிர்ந்து வந்தீங்களா, குனிஞ்சு வந்தீங்களா? சிலர் பைபிளை தூக்குனாலே அவங்களுக்கு எப்படி வருது? யாரும் பார்த்துருவாங்களோ, இவெல்லாம் சர்ச்சைக்கு போறானா அப்படின்னு பார்ப்பாங்களோ. ஆமா, இவளை பத்தி தெரியாதாங்க, பெரிய சர்ச்சில் போய் அந்தாக்க அப்படி சொல்றாங்களா? இல்லைன்னா அவங்க பைபிளை நீங்க தூக்குன உடனே உண்மையிலே இவள் தூத்தரம் என்று சொல்லுகிறார்களா? தெய்வ பிள்ளையே, கூனி குறுகி வாழ்கிற ஒரு நிலையில் இருந்து நம்மளை நிமிர பண்ணினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் நிமிர்ந்து வாழ வேண்டும். நிமிர்ந்து வாழ்றதுக்கு நமக்கு தேவை என்னது? சொல்லுங்க. சரீர பிரகாரமா நீங்க நிமிர்ந்து நிக்கணும்னா என்ன வேணும்? முதுகெலும்பு வேணும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இருக்குதா? இருக்கு. ஆனா அது வளைஞ்சு கிடக்கு. முதுகெலும்பு. நீங்கள் முதுகெலும்புள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களாய், சோதரம், உங்களை பார்க்க தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். தோத்திரம். அதான் சொன்னேன், நம்ம எல்லாரை போல வாழ முடியாது. சோத்திரம். நம்ம வித்தியாசமாய் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்தெடுத்தலுக்கு நாம் இசைந்து வாழ ஆண்டவர் அழைக்கிறார். உலகத்தோடு இசைந்து வாழ அல்ல, தேவனோடு இசைந்து வாழ. அறிக்கையிடுவோம். உலகத்தோடு இசைந்து வாழ அல்ல, தேவனோடு இசைந்து வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒண்ணு செய்யணும், ரட்சிக்கப்பட்டவனே அவர் எடுத்து வச்சுக்கணும். இந்த பூமியில இருந்தா என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, பிசினஸ்க்கு போகும்போது பலரை பார்க்க வேண்டியிருக்கு, பலரோட இணைய வேண்டியிருக்கு, பலரோட பேச வேண்டியிருக்குது.
எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் நீங்கள் யார் என்று கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. தானியேலை குறித்து புறஜாதியான ஒரு ராஜா சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. தானியேல் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. தாசனா யாரு? பிள்ளை, தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. ஸ்தோத்திரம். நெஞ்சில அடிச்சு சொல்லுங்க, நான் தெரிந்தெடுக்க பிள்ளை, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அப்ப தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, கூனி வாழ அல்ல, நிமிர்ந்து வாழ கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சோதரம், நான் முதுகெலும்புள்ள ஒரு கிறிஸ்தவனாய் இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும். ஆமென். அப்போ உங்க மேல குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ, இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்திருந்தால், இனி என்ன சொல்லப்படணும்னா, அந்த அக்காவை அப்படி பேசாத, அவங்க அப்படி ஆள் கிடையாது. அந்த அண்ணன் அப்படி பேசாத, அவங்க அப்படி ஆளு கிடையாது. முந்தி அப்படி இருந்தாங்க. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்கங்க? மாறிட்டாங்களா? ஒரு மாதிரி ஆயிட்டாங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க சொல்றத பார்த்தாலே அது ஒரு மாதிரியா சொல்றீங்களே. ஸ்தோத்திரம். நீங்கள் மாதிரியாய் ஜீவிக்க வேண்டியவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நான் முதுகெலும்பாய் இருக்க வேண்டியவன். என்னை முதுகெலும்பாய் இருக்க விடாதபடி ஆக்குவது எது? எது? முதுகெலும்பாய் இருக்க வேண்டியவன் எப்படி இருப்பான்? அல்லது முதலாவது முதுகெலும்பு இல்லாதவன், முதுகெலும்பு இல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க? முதுகெலும்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் அவங்களால நிமிர முடியாது. என்ன செய்ய முடியாது? அவங்க எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? அதனாலதான் சர்ச்சில் கொஞ்சம் நிமிர்ந்துருங்க, நிமிர்ந்துருங்க. நம்மெல்லாம் யாரு? சோல்ஜர் அப்படின்னு நினைச்சிரோம். நம்மெல்லாம் சேனை வீரர்கள், யுத்த வீரர்கள். எப்படி இருக்கணும் சொல்லுங்கங்க? நல்லா நிமிர்ந்து உட்காரணும். ஆமென். நாங்க பீகாருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது வாலிப பிள்ளை மத்தியில் ஊழியம் செய்ய போனோம். அப்போ போகும்போது அந்த பிள்ளைகள் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுறாங்கன்னா, குத்தச்சிருந்து சாப்பிடுறாங்க. எப்படி? பாத்ரூம் போகும்போது நம்ம குத்தச்சிருப்போம் பார்த்தீங்களா? அப்படி உட்கார்ந்துட்டு முன்னால தட்டெடுத்து சாப்பிடுறாங்க. நான் சொன்னேன், சாப்பிடும்போது இப்படி சாப்பிடக்கூடாது. என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஹிந்தி பேச தெரியாதுல்ல. அந்த மிஷினரியை கூட்டி சொன்னோம். சொன்ன உடனே அந்த பிள்ளைகள்லாம் அப்படி இருந்துச்சு. அப்படியே சுத்தி நாங்க வர்றதுக்குள்ள மறுபடியும் அப்படிதான் உட்கார்ந்துருந்துச்சு. அது பழக்க தோஷம். அது பழக்க தோஷம். அந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருந்தாதான் என்ன செய்ய முடியுது? சாப்பிட முடியுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நீங்க நிமிர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்ப முதுகெலும்பு இல்லைன்னா சோத்திரம், கண்டிப்பா நீங்க நிமிர முடியாது. நிமிர்ந்து வாழ முடியாது. என்னை போல நீ இரு அப்படின்னு இன்னொருத்தங்களை நீங்க சொல்ல முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மற்றவருடைய உதவி இல்லாம உங்களால செயல்பட முடியாது. மற்றவங்க உதவி இல்லாம சொல்றோம். பிறவி சப்பானி அவனை தூக்கிக்கிட்டு தான் அலையிறாங்க. அவனால் என்ன செய்ய முடியல? செயல்பட முடியவில்லை. காரணம், முதுகெலும்பு சோத்திரம் உடைந்து போன நிலைகள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்கு முதுகெலும்பு இல்லைன்னா நமக்குள்ள கசப்புகள் தோத்துறோம், அதிருப்திகள் பெருகும். அதிருப்தி. எவ்வளவு ஜோமன்னாலும் ஜோமன்ற இடத்தோட அந்த ஜபத்தின் காரியம் நின்று போய்விடும். என்ன ஆண்டவர் செஞ்சிருக்காரு, நமக்கு மட்டும்தான் செய்ய மாட்டேங்காரு. உண்மையிலே நம்ம ஆண்டவருடைய பிள்ளை தானா? உண்மையிலே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டோமா? உண்மையா லீடரா கர்த்தர் மாத்தினாரா? தேவ பிள்ளையே, முதுகெலும்பு பிரச்சனையா இருக்கிறார். அந்த முதுகெலும்பு பிரச்சனை சரியாக்கப்பட வேண்டும். கரம் உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. சோத்திர. முதுகெலும்பு இல்லாம கூனி வாழ்றவன்
மற்றவனை தட்டி கேட்க, ஏன்டா இப்படி இருக்கிற, ஏன் இப்படி வாழ்ற அப்படின்னு நினைச்ச முடியாது, தட்டி கேட்க முடியாது. சோத்திரம். அப்படியானால் நமக்கு தேவை என்ன என்று பார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளப்படுவானே ஒழிய கடிந்து கொள்ள முடியாது. மற்றவங்களால இவன் தான் கடிந்து கொள்ளப்படுவான். என்னடா அங்க உட்கார்ந்து இருக்கிற, என்னடா இப்படி செய்யற, முதுகெலும்பு இல்லைன்னா மற்றவங்க நம்மளை அப்படி செய்வாங்க. மற்றவங்களை நம்ம கடிந்து கொள்ள முடியாது. அப்ப நமக்கு தேவை என்ன? முதுகெலும்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப முதுகெலும்பு இருக்கிறவன் எப்படி இருப்பான்? ஃபர்ஸ்ட் அவன் நிமிர்ந்து இருப்பான். எப்படி இருப்பான்? சத்தமா சொல்லுங்க. சோத்திரம். முந்தி கல்யாணம் அப்படின்னா பொண்ணு குனிஞ்சே தான் இருக்கும். எப்படி? மணமேடையில இருக்கிற பொண்ணு எப்படி இருக்கும்? குனிஞ்சே தான் இருக்கும். அப்புறம் நம்மள குனிச்சு விட்டுரும். ஆமென். சோத்திரம். குனிஞ்சே தான் இருக்கும், தலை நிமிராது. ஆனா இப்போ நடக்கிற கல்யாணத்தெல்லாம் பாருங்க, மாப்பிள்ளை குனிஞ்சே இருப்பார். யார் குனிய மாட்டா? அது தான் எனக்கு இவங்க சித்தப்பா, எனக்கு இவங்க அத்தை, இது என் கூட படிச்ச ஃப்ரெண்டு, இது பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு பொண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்கும்? அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை அப்படியாம்மா? அப்படியாம்மா? காலங்கள் மாறுகிறது இல்ல? எது மாறினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறாது. ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடக்கிறவன் எப்படி நடப்பான்னா, நிமிர்ந்து நடப்பான். நம்மளை யாரும் கை நீட்டி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மில் விரும்புகிறார். ஒரு தப்பு செய்ய போறோம்னா, நமக்கே தெரியுது யாராவது என்ன செஞ்சிடக்கூடாது. சொல்லுங்கங்க. நீங்க செல்போன்ல பேசிட்டு இருந்தாலும், செல்போன்ல ஏதாவது வாட்ஸ்அப்போ, இன்டர்நெட்ல ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும், யாராவது பார்த்துறக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்க என்ன நடக்குன்னு அர்த்தம்? தப்பு நடக்குன்னு அர்த்தம். ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்குள்ள ஒன்று விரும்புங்கள். என் மூலம் ஏசப்பா துக்கப்படக்கூடாது. சொல்லுங்க. என் மூலம் ஏசப்பா, சத்தமா சொல்லுங்க. என் மூலம் ஏசப்பா துக்கப்படக்கூடாது. ஆமென். அப்ப என் மூலம் ஏசப்பா சந்தோஷப்படணும். இல்லையா? சொல்லுங்க. எத்தனை பேரை ஏசப்பா சந்தோஷமா பார்க்கறாங்க சொல்லுங்க. ஏசப்பாவ சந்தோஷமா நீங்க பார்க்கிறீங்களா? ஸ்தோத்திரம். தப்பு செஞ்சா நம்ம ஒளிஞ்சுக்கிடுவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் தேடினார். ஆண்டவர் தேடினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தேடுற மாதிரி இருக்கீங்களா? இல்ல நான் ஆண்டவருக்கு முன்னால நிக்கிறேன். மெயின் சோத்திர வேதம் சொல்லுகிறது, எலியா தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவன் சொல்லுகிறான். முதுகெலும்புள்ளவனுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் என்ன விரும்புவானா, நான் இயேசுவை போல மாறணும். எப்படி மாறணும்? தேவ சமூகத்துக்கு நம்ம வரும்போதெல்லாம் ஒரு காரியம் நடக்கிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயல்ல கர்த்தர் நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எப்பெல்லாம் நீங்க தேவ சந்நிதிக்கு வர்றீங்களோ, அப்பெல்லாம் தேவன் அதைத்தான் செய்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயல், ஒப்பான சாயல். நான் அடிக்கடி யோசித்து பார்த்திருக்கிறேன். கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு ஒரு மாதிரி இருக்கும், மாப்பிள்ளை ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நாளடைவுல நீங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் எப்படி மாறுவாங்க? சொல்லுங்க. அவங்க சாயல் எப்படி வரும்? ஒரு போல வரும். சில குடும்பத்துல அவங்க குணமும் ஒரு போல தான் வரும். இவன் பிட் பாக்கெட் அடிக்கிறான்னா, பொண்ணு என்ன செய்யுது? சொல்லுங்கங்க. இவங்க பொய் சொல்றவங்கன்னா, மனைவியும் சொல்லுங்கங்க, பொய் சொல்றாங்க. இவங்க சமாளிக்கிறவங்கன்னா, கணவனும் எப்படி மாறுறாங்க? சமாளி யார? வெளிய உள்ளவங்கள. உள்ள சமாளிக்க மாட்டாங்க. வெளிய உள்ளவங்க வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா, பணம் கேட்கறாங்க, வட்டி குடுத்தாங்க, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. சமாளிக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட விரும்புவது என்னன்னா, ஸ்தோத்திரம்,
நம்ம சமாளிச்சு வாழுகிறவர்களாக அல்ல. ஸ்தோத்திரம். நான் இயேசுவை பிரதிபலித்து வாழ வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் என்னில், ஸ்தோத்திரம், யோவான் 5:35 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவனை குறித்து சொல்றாங்க, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். ஆமென். பைபிள் சொல்லுது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். வாலிப பிள்ளைகள், உங்களோடு படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? வழிகாட்டிகளா இருக்கீங்களா? நொறுங்கி போன நிலையில சில பிள்ளைகள் உங்களோடு பழகுறாங்களே, அவங்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கிறீங்களா? மற்றவங்க பிரச்சனையை உங்கள்கிட்ட வந்து சொல்லி எனக்காக ஏசப்பாவிட்ட ஜோமணிக்கொண்டு சொல்றாங்களா? மற்றவர்களால் நீங்கள் நம்பப்படுகிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை போல மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு முதுகெலும்பு இருக்குதுன்னா நீங்க இன்னொன்னு செய்வீங்க. இயேசுவுக்கென்று சேனையை எழுப்புவீர்கள். ஆமென். இயேசுவுக்கென்று, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம எங்க போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும், வெளி மாநிலத்துக்கு போனாலும், வெளி மாவட்டத்துக்கு போனாலும், படிப்பு சம்பந்தமா, வேலை சம்பந்தமா, எங்க நீங்க போனாலும், ஸ்தோத்திரம், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஃப்ரெண்டு கிடைப்பான். இப்ப தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. புயல போடுறவங்களுக்கு புயல போடுற மாதிரியே ஃப்ரெண்டு கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஜோக் அடிக்கிறவனுக்கு ஜோக் அடிக்கிற மாதிரியே, சொல்லுங்கங்க, ஃப்ரெண்டு கிடைக்கும். சில மேக்கப் பண்றவங்களுக்கு மேக்கப் பண்ற மாதிரியே ஃப்ரெண்டு கிடைக்கும். ஆனா ஜெபிக்கிறதுக்கு மட்டும் ஃப்ரெண்டே கிடைக்காது. ஜெபிக்கிறவனுக்கு மட்டும் என்ன கிடைக்காது? சொல்லுங்கங்க. நம்ம போய் இன்னொரு ஜெபிக்கிறவங்கள கண்டுபிடிச்சு சேர்ந்து ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு ஆள் கிடைக்காது. எஸ்தர் அரண்மனைக்குள்ள வரும்போது அவளோடு சேர்ந்து ஜெபிக்க ஆளு இல்ல. ஆனா பைபிள் சொல்லுது, அவள் போய் தாதிமார்களை ஜெபிக்கிறவர்களாய் உருவாக்கி இருந்தாள். அவ ஜெபிக்கிறவனுடைய வேலை என்னது? சொல்லுங்கங்க. ஜெபிக்கிறவங்கள உருவாக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? உங்க ஜெபத்த மற்றவங்க பார்க்கணும். அப்ப அவங்க பார்க்கும்போது நீங்க ஜெபம் பண்ணணும். இல்ல. நீங்க வேலைய தொடங்குறதுக்கு முன்னால, புத்தகத்த படிக்கிறதுக்கு முன்னால, நீங்க ஜெபம் பண்றத அவங்க பார்ப்பாங்க. நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னால அவங்க ஜெபம் பண்றத அவங்க, சொல்லுங்கங்க, என்ன ஆனாலும் என்னதோ ஒரு மாரி மந்திரம் சொல்றீ என்னடான்னு என்ன செய்வாங்க? கேட்பாங்க. நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணாம எதுவும் செய்ய மாட்டேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை இன்னொருவரை கர்த்தரண்டை கொண்டு வந்துவிடும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்குடா. எனக்கு உங்க இயேசுகிட்ட ஜெபம் பண்ணேன். நாளடைவில நம்மளோட ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆசை இல்ல? அமைதியா இருக்கீங்களே. ஆமென் சொல்லலாண்டாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உருவாக்குவீர்களா? உருவாக்குவீர்களா? ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. முதுகெலும்பு இல்லன்னா என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, பொறாமையோ எலும்புருக்கி. என்னதுங்க? பொறாமை. பொறாமை எலும்புருக்கி. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் பொறாமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. நாம் பொறாமை உள்ளவர்களாய் அல்ல. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். ம். 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 வேதம் சொல்லுகிறது, லெட்சையை உண்டு பண்ணுகிறவளோ எப்படி இருக்கிறாளாம்? எப்படி இருக்கிறாளாம்? எலும்புருக்கியாயிருக்கிறாள். ஸ்தோத்திரம். எலும்புருக்கியாயிருக்கிறாள். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா? நீங்க முதுகெலும்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எலும்புருக்கி. எலும்புருக்கி. ஸ்தோத்திரம். கடந்த நாள்ல 7000 பண்ணையில ஒரு அண்ணன் ஒரு 55ல இருந்து 58 வயசுக்குள்ள இருக்கும். அவங்களுக்கு
சோதரம் காலில் ஒரு முட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, சுளுக்கு மாதிரி. அதை தடை விடுறதுக்காக போனாங்க. அவங்க தடை விட போன போது அந்த வைத்தியர் தடவும் போது எலும்பு ஒடிஞ்சு போச்சு. எலும்பு சொல்லுங்க ஒடிஞ்சிருச்சு. என்னடா எலும்பு ஒடியுதுன்னு சொல்லி தள்ளி தடவுனா அங்கேயும் உடையுது. சோதரம் எங்கெல்லாம் தடவுறாரோ அங்கெல்லாம் எலும்பு உடையுது. என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு டிபி வியாதி இருந்திருக்கு. என்ன வியாதி சொல்லுங்கங்க? டிபி வியாதி. இந்த டிபி வியாதி என்ன செய்யும்னா, உள்ள இருக்கிற எலும்புகளுக்குள் இருக்கிற அந்த மஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஊன். அந்த ஊனுக்கு மஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை என்ன செய்யும்? சாப்பிட்ரும். அதனுடைய கிருமி, அந்த டிபியுடைய கிருமியுடைய வேலை என்னன்னா, அதை சாப்பிட்டு விடும். சாப்பிட்டு விடும். கேன்சர் அதுவும் சோத்திரம் அந்த ஊன்களெல்லாம் சாப்பிடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எலும்பு இருக்கதான் செய்யும். ஆனா யாராவது தட்டினாங்கன்னா டப்புன்னு என்ன செஞ்சிரும்? உடைஞ்சிரும். உடைஞ்சிரும். பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் 12:4 நான் வாசிக்கிறோம். லெச்சையை உண்டு பண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? எலும்புருக்கியாய் இருப்பார்கள். லெச்சை 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 ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குதுன்னா, அந்த வசனத்துல வாசிங்க மறுபடியும் அந்த வசனம். ம், ம், ம். லெச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவலட்சணம். அவலட்சணம். தோத்திரம். இந்த அவலட்சண வாழ்க்கை அப்படின்னா சூத்திரம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. நீதிமொழிகள் 6 அதிகாரம் 32 33 வாசியுங்கள். ம், ம், ம். வே- அவன் நிந்தை ஒளியாது. வேதம் சொல்லுது வாதையும் லெட்சையும் அடைவான். சோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சோத்திரம் விபச்சாரம் செய்கிறவன் லெட்சையை உண்டு பண்ணுகிறவன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யார்? சோத்திரம் ஏசப்பா தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா மணவாளன், நம்ம எல்லாரும் யாரு? மணவாட்டிகள். இப்ப அவர் மணவாளன். அப்ப மணவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யணும். மணவாளனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள் நாம். மணவாளனை விட்டு நம்ம எங்கே என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. மணவாளனோடு கூட நம்ம வாழ வேண்டும். இப்ப உலக பிரகாரமா வாங்க, கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார். அவருக்கு நம்ம மணவாட்டி. அல்லது கணவன் சோத்திரம் மனைவி. இந்த கணவன் சரியில்லைன்னு இந்த மனைவி வேறொரு ஆணை தேர்ந்தெடுத்தால் அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம். இந்த ஆண் சூத்திர வேற ஒரு பெண் எடுத்தாலோ, பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலோ அதை விபச்சாரம் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மணவாளனாகிய இயேசுவோடு கூட நாம் என்ன செய்திருக்கிறோம்? பொருத்தப்பட்டு இருக்கிறோம் மணவாட்டியாக. அப்போ தேவனை ஆராதிக்கிற இடத்துல தேவனுடையவர்களாகவும், மற்ற இடத்திலே மனம் போலவும் நான் வாழ்வேனானால் நான் யார்? நான் யார்? நான் லெச்சையை உண்டு பண்ணுகிறேன். ஆண்டவர் விரும்புவது என்ன? சூத்திரம். நான் அவரோடு அவருக்காகவே இந்த பூமியிலே வாழ அவரால் நம்பப்படுகிறவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விபச்சாரம் செய்கிறவன் மதிகெட்டவன் என்று பைபிள் சொல்லுகிறது. மதிகெட்டவன். மதிகெட்ட ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்றால் சோத்திரம் இங்க வரும்போது பைபிளை தவிர வேற எதையுமே நம்ம முக்கியப்படுத்தல. வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா இங்க ஏசப்பாட்ட தான் பேசணும்னு ஆசைப்படுறோம். வீட்டுக்கு போனா, உங்க ஸ்கூலுக்கு போனா,
அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்ப நாம் என்ன செய்கிறோம்? மாறிக்கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். பச்சோந்தின்னு ஒரு ஓணான் பார்த்தீங்கன்னா, எங்கெங்க உட்காருதோ அங்கங்க என்ன செஞ்சுக்கிடும்? சொல்லுங்கங்க. ஸ்தோத்திரம். பிசாசு சொல்லக்கூடாது. 6 நாள் அவன் என் கூட இருப்பான். 7வது நாள் மட்டும் தான். சொல்லுங்க. சர்ச்சுக்கு போறான். அதான் என்ட்ட பெர்மிஷன் கேட்டான். ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வாரேன்னு. அதனால என்ன செஞ்சிருக்கிறேன்? "நீ வாள் நினைச்சிராதப்பா" அப்படின்னு ஊழியக்காரங்கிட்ட அவன் கேட்டுறக்கூடாது. புரியல? புரியாது. ஆமென். அல்லேலூயா. 6 நாள் உலக வேலைய செய்றோம். எல்லாரும் போல வாழ்றோம். 7வது நாள் வந்து "தோத்திரமே, தோத்திரமே" நான் பாட்டு பாடுறதுனால ஒண்ணுமே நடக்காது. ஸ்தோத்திரம். நான் இங்கே பெற்றுக்கொள்ளுகிற சார்ஜ் 6 நாள் எனக்கு எப்படி இருக்கணும்? பெலனா மாறணும். அப்ப எவ்வளவு சார்ஜ நீங்க வாங்கணும்னு பாருங்க. அப்ப நீங்க எப்பொழுதும் அட்டன்ல தான் இருக்கணும். என்ன தேவன் தரப்போகிறார்? பாடல்ல என்ன பேசுறார்? ஆராதனையில என்ன பேசுகிறார்? காணிக்கை போடும்போது என்ன பேசுகிறார்? சாட்சி சொல்லும்போது என்ன பேசுகிறார்? ஆமென். பிரசங்க நேரத்துல என்ன பேசுகிறார்? எல்லாத்தையும் ஈர்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரசங்க நேரம் மட்டும் கர்த்தர் பேசல. பாடல்ல பேசுவார். ஆராதனையில பேசுவார். காணிக்கை போடும்போது கூட சொல்லுங்கங்க பேசுவார். இவ்வளவுதான் போடுறியா? கொஞ்சம் போடக்கூடாதா? பேசுறாருல்ல. பேசுறாரா இல்லையா? அதனால தான் 2 தாள் இருந்தாலே பிரச்சனை தான். ஒரே தாளா கொண்டு வந்துரணும். ஆமென். ரூ. 500 தாளும், ரூ. 200 தாளும் கொண்டு வந்தா, எத போடுறதுன்னு என்ன செஞ்சிரும்? சொல்லுங்கங்க. பிரச்சனை ஆயிரும்ல. 2 ரூ. 200 இருந்தா, ரைட் 1 மட்டும் போடு. பேசுறாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. அப்ப தேவன் ஒரு தேவ பிள்ளைட்ட என்ன விரும்புறார்னா, நான் எலும்புருக்கியாய் மாறாதபடி இருக்கணும்னா, நான் லெட்சை உடையவனாய் இருக்கக்கூடாது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசியுங்கள். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை ஆண்டவரே சொல்றாரு. அவங்க மகிமையை நான் என்ன செய்வேன்? ஏன்? ஏன் அப்படி சொல்றாரு? அவர்கள் என்ன செய்தாங்களாம்? பாவம் செய்தார்கள். பெருக பெருக அங்க என்ன வந்துச்சுதுங்க? சொல்லுங்கங்க. சின்ன சர்ச்சா இருக்கும்போது ரொம்ப ஐக்கியம் வரும். சர்ச்சு கொஞ்சம் பெருசாகும்போது ஐக்கியத்திலும் கொஞ்சம் என்ன வரும்? பிரச்சனை வரும். அப்புறம் அது இன்னும் விரிஞ்சிச்சுன்னா, பிரச்சனை விரிஞ்சுக்கிட்டே தான் போகும். நம்ம தான் அத விளங்கி ஐக்கியப்பட வேண்டும். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட விரும்புவது என்ன? என் மகிமை லெட்சையாய் மாறக்கூடாது. என் மகிமை லெட்சையாய் மாறுவதற்கு நான் இடம் கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதனால் அப்படி நடந்துச்சுதான்? அந்த 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ம், 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 ம். கவனியுங்கள். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அ, நல்லா கவனிங்க. நான் வேதத்தை மறந்தா ஆண்டவர் யார மறக்கணும்? என்னைய தானே மறக்கணும். நீ பைபிள் வாசிக்கல. அதனால உனக்கு தான் தண்டனை அப்படிதானே சொல்லணும். நான் பைபிள் வாசிக்கலன்னா பிள்ளைக்கு அடி விழுது. ஹலோ இருக்கிறீங்களா? நான் பைபிள் வாசிக்கலன்னா, நான் பைபிள் படி நடக்கலன்னா யாருக்கு அடி? நம்ம நெறைய நேரம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் காலம்லாம் முடிஞ்சுட்டுயா. நம்ம பிள்ளைகளுக்காக தான் என்ன செய்யணும்? சில குடும்பத்தில பிரச்சனை வரும்போது 2 குட்டி பிள்ளைகள் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. இவங்க சண்டை முத்தி பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது, என்ன செய்ய? பிள்ளைகளுக்காகவாவது சொல்லுங்கங்க.
அப்ப எங்கதான் கை போகுது, எங்கதான் கண் போகுது? இப்ப ஆண்டவர் கரெக்டா கை வைக்காரு. நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை என்னைய வேணா என்னனாலும் பண்ணிக்கிடுங்க, என் பிள்ளைய மட்டும். ஹலோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வேதத்தை நீ மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, வேதம் என்னால் மறக்கப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நீங்க வேதத்தை மறக்கலன்னா கர்த்தர் உங்க பிள்ளைகளை மறக்க மாட்டார். இன்னைக்கு வேதத்தை முக்கியப்படுத்துகிறீர்களா? வேதத்தை நேசிக்கிறீர்களா? வேதம் உங்களுடைய நேசமா இருக்கிறதா? ஒவ்வொரு நாள் பைபிள் உங்க தனி வேதம் நேரத்துல நீங்க வேதத்தை திருப்பும் போது, இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு விரும்பி வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசணும் பேசணும், ஆண்டவருடைய வேதத்துல அந்த மகத்துவத்துல எனக்கு சத்தம் வெளிப்பட்டுறணும் அப்படிலாம் ஆசைப்பட்ட என் மகள் என் மகன் இன்னைக்கு கடமைக்காக இந்த வேதத்தை வாசிக்கிறாங்க. வாசிக்கிறோம்னே வாசிக்கிறாங்க. இல்லை இல்லை, இதை நேசித்து வாசித்தால் என்னால் அவர்கள் நேசிக்கப்படுவார்கள். வேதம் முக்கியம், வேதம் முக்கியம். என்னைக்கு வேதத்தை மறக்கிறோமோ அன்னைக்கு பாவம் உங்களோடு போராடும். பாவம் உங்களோடு போராடும். பாவம் போராடும் போது ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, இன்னைக்கு வேதம் மறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பைபிள் வாசிக்கல, இன்னைக்கு வேதத்தை முக்கியப்படுத்தல. ஒரு நாளை தொடங்கும் போது தேவனோடு பேசாம, தேவன் என்னோடு பேசாம ஒரு நாளை நான் தொடங்க கூடாது. 101 சங்கீதம் நம்ம சங்கீத பகுதியை வாசித்தோம் அல்லவா? அந்த வசன சங்கீதத்துல கடைசி வசனத்தை வாசிங்களேன். ம் ம் வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே, ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க அதிகாலையில கர்த்தர்ட்ட வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன அக்கிரமெல்லாம் உங்களோட போராடுமோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? சங்கரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அக்கிரமக்காரர், அக்கிரம கிரியைகள், அக்கிரம சிந்தை எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சிருவார். எப்ப? எப்ப? அதிகாலையில நீங்க வந்தீங்கன்னா. அதிகாலையில எழும்பி ஜெபம் பண்றவங்க கை வைத்துங்க. சிலருக்கு அதிகாலை காலை 7 மணியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அதிகாலைங்கிறது என்னன்னா, விடிய மணி 3 மணில இருந்து 4:30 வரை. 3 மணில இருந்து 4:30 வரை தான் என்னது? அதிகாலை. 4:30லிருந்து 6 வரைக்கும் விடியற்காலை. அப்புறம் காலை. ஆமென் சொல்லுங்க. அப்ப அதிகாலைன்னா எத்தனை மணி? 3 மணில இருந்து இந்த டைமுக்குள்ள யார் இருக்கிறா? இது கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்க அதிகாலைன்னா 4:30 நினைச்சிட்டோம். அது விடியற்காலை. அது என்னதுங்க? விடியற்காலை. யாத்திரா 34:2ல விடியற் காலத்தில் ஆயத்தமாகி காலமே என் சமூகத்துல வந்து நில் அப்படி மோசேட்ட சொன்னார். ஆனா 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து புறப்பட்டு அவன் போகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். இன்னைக்கு சில நேரம் பிள்ளைகள் எல்கேஜி போற பிள்ளைகள் எல்லாம் அது 8:20க்கு வேன் வரும். 8 மணிக்கு அம்மா எழுப்புவாங்க. எழுப்பி பல்ல விளக்கி சாப்பாடு உள்ள தள்ளி அந்த பேக்கை தூக்கி போட்டு முந்தின நாள் ராத்திரியே இவங்க ஹோம்வொர்க் செஞ்சு யாரு அந்த பிள்ளைய ஹோம்வொர்க் எழுத வச்சு அதை அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிடும். அப்புறம் மீதி அம்மா இடது கையால எழுதி அதை நிரப்பி என்ன செய்யணும்? இந்த பிள்ளைய கொண்டு போய் வேன்ல தூக்கி போடணும். சாக்கு மூட்டை மாதிரி போட்டு அது கொண்டு போயிடும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு வேதம் உங்களால் நேசிக்கப்படுகிறதா? உங்க பிள்ளைகள் மறக்கப்படாமல் இருப்பதற்கு வேதம் முக்கியம். ஆமென் சொல்லுங்கள். வேதம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பாவம் உங்களை ஜெயிக்காது. பாவம் உங்களை ஜெயிக்காது. சோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்ப்பார். ஆண்டவர் எதிர்ப்பார். நான் எலும்புருக்கியாய் அல்ல. நான் எப்படி இருக்க வேண்டும்? முதுகெலும்புள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. நான் எலும்புருக்கியாய் அல்ல, முதுகெலும்புள்ளவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு முதுகெலும்புள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ
உங்களை விட்டு கொடுப்பீர்களா? யோசித்து பாருங்க. ஒரு மனிதனை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். யோவான் 6:7-8 வாசியுங்கள். ம் 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 அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் ம் அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், 5 வாற்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் போதும். கவனிங்கள், பிலிப்புவினிடத்துல தன்னிடத்துல வந்து 3 நாள் வசனம் கேட்டுட்டு இப்போ போக போற ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. இவ்வளவு நாள் வசனத்தை கேட்ட இவங்க பசியோட போக வேண்டாம், நான் ஏதாவது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால என்ன கொடுக்கலாம்? பிலிப்பு சொல்றாரு, 200 பணத்துக்கு வாங்கினா கூட கொடுக்க முடியாது, இவங்களை போக சொல்லுங்க, போறவல்ல ஏதாவது பார்த்துக்கிடுவாங்க. இப்ப அந்திரேயா என்கிற ஒரு மணி சீஷன் உள்ளே வருகிறான். அந்திரேயா என்றால் தைரியசாலின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்திரேயான என்ன அர்த்தம்? அந்திரேயான என்ன அர்த்தம்? தைரியசாலி. இவன் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும், ஆனா இவ்வளவு பேருக்கு போதுமான்னு தெரியல. அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜனங்களை வெறுமையா அனுப்பக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற விருப்பம் அந்திரேயாவுக்குள்ளே வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அது நடக்குமா, முடியுமா, அதெல்லாம் தெரியல, ஆனா தேவன் விரும்புகிறார். அப்ப அந்த தைரியசாலியாகிய அந்திரேயா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். தான் கையில ஒண்ணும் இல்ல, ஆனா தேவன் விரும்புறார்ல, செய்யணும். அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பமும், அது எப்படிங்க அவனுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? சிலருக்கு மோப்ப சக்தி ரொம்ப இருக்கும். பைக்கில் வச்சிருந்தா கூட என்ன வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். டிஃபன்ல கொண்டு வந்தா, ஓ இன்னைக்கு அதுவா அப்படிமா. ஆமே, சோத்திரம். யோசித்து பாருங்க. ஆனா இவன் கையில ஒண்ணும் இல்ல, ஆனா ஒரு சின்ன பையன் கையில இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்? ஆண்டவருடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றினான். யார் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள்? இந்த அந்திரேயாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மார்க் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். மார்க் 13:3 வாசியுங்கள். ம் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரை வந்து அவரிடத்திலே தனித்து வந்து போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போதுமே ஏசப்பா கிட்ட 3 பேர் தான் வந்துகிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இப்ப புதுசா ஒருத்தர் வராரு. யாரு? இந்த அந்திரியாவுக்கு இப்போ ஒரு ஆசை வந்துச்சு, ஏசப்பா கூட தனித்து உட்காரணும், ஏசப்பாட்ட தனித்து வந்து பேசணும். யார் தனித்து தேவனோடு பழகுகிறார்களோ, யார் தனித்து தேவ சந்நிதிக்கு வர்றாங்களோ, அவங்க தேவன் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். நீங்க முதுகெலும்புள்ளவங்க கிறிஸ்தவர்களா வாழணும். உங்களை தைரியசாலியா ஆண்டவர் வருகையில பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை தேவனை தனித்து சந்திப்பது. ஆமென் சொல்லுங்க. உங்க தனி ஜெபம் எப்படி இருக்குது? உங்க தனி ஜெபத்தை பொறுத்து தான் உங்க முதுகெலும்பை தீர்மானிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு முதுகெலும்புல கடைசியில மட்டும் அடி விழும் இல்ல, சிலருக்கு முதுகெலும்புல சில ஜாயின்ஸ்ல அடி விழுது. ஆண்டவர் விரும்புகிறார், நீ கூனி இருக்க கூடாது, நீ நிமிர்ந்து வாழ வேண்டும். அதுக்கு தேவை உன் முதுகெலும்புல கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும்.
முதலாவது சொன்னேன், வேதத்தை நேசியுங்கள். இரண்டாவது, ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். அதுவும் தனித்து தேவனோடு பேசுவது. ஆமீன் சொல்லுங்க. மொத்தமா வரும்போது என்ன செஞ்சிடறோம்? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் சொல்றோம். தனித்து ஜெபம் பண்றீங்களா? முழுகிற ஜெபம் 10 மணிலேருந்து 4 மணி வரை சேர்ந்து முழுகிற ஜெபம்போது நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது. ஆனா நம்ம தனியா என்னைக்காவது முழுகிற ஜெபம், நான் 10 மணிலேருந்து 4 மணி வரை நானா தனியா பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர் தர்ற ஜெப குறிப்புக்கெல்லாம் ஜெபம் பண்ணி சபையில் உள்ள மக்கள் குடும்பத்துக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற அந்த அனுபவம் இருக்கா? யோசிங்க. நம்ம சபைக்கு நம்ம தானே உத்தரவாதம். நம்ம சபையில வர்ற ஜனங்களுக்கு நம்ம தானே ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. வர்றவங்க தொடர்ந்து வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்ல. நீங்க ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள்னு சொல்லி இருக்கிறார்ல. யாரையும் 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 நீங்க கடித்து பட்சிக்காதீங்க. அப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல. ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு அருமையானவர்களே, அந்திரேயா முதுகெலும்புள்ளவன், தைரியசாலி, தன்னோடு இருந்தவன் ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணும்போது, ஆண்டவருடைய வார்த்தை அலட்சியப்படுத்தப்படக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் தாக்கம் இந்த அந்திரேயாவை கவ்வி பிடித்ததினாலே அந்த சிறு பையனிடத்திலிருந்து வாங்கிட்டு வந்து, நானும் 3 நாளா சாப்பிடாம தானே இருக்கேன், எனக்கும் பசிக்கும்ல, கொஞ்சம் எடுத்துட்டு அப்படி இல்லை, முழுசா தேவனுடைய கரங்களிலே கொடுக்க தன்னை அர்ப்பணித்தவன் அந்த அந்திரேயா. அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதான் பின்னால நீங்க வாசித்தீங்கன்னா இந்த அந்திரேயாட்ட சிலர் வந்து சொல்றாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். அல்லேலூயா. அவன் காதுகள் கேட்க சொல்றாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். நீங்க உண்மையிலே முதுகெலும்புள்ள கிறிஸ்தவங்களா மாறிட்டீங்கன்னா, நொறுங்கி கிடக்கிற முதுகெலும்பு உடைஞ்சு கிடக்கிற ஜனமெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்கும், நாங்களும் அந்த இயேசுவை காண வேண்டும், நாங்களும் அந்த இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள தைரியம் இல்லாம இருக்கலாம், இயேசுவை சொல்றதுக்கு கூச்சப்படலாம், வெட்கப்படலாம். நம்ம இயேசுவை சொன்னா நம்மளை என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்கலாம். அப்போஸ்தலர் 4:13 பேதுரு பேசுகிற அந்த பிரசங்கத்தை மற்றவர்கள் கேட்டு இந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்தது? தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர்களை தேவன் தைரியப்படுத்தினதுக்கு காரணம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சோத்திரம், அவர்கள் என்ன செய்தார்கள்? 3:1 வாசிப்போம். ஜெப வேலையாகிய, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? தைரியமா கர்த்தர் அவங்க பிரசங்கித்ததற்கு காரணம் என்ன? பேதுருவை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா 4 காவல் போட்டிருக்காங்க, உள்ள சங்கிலியால கட்டியிருக்காங்க. ஏன் தெரியுமா? 5:18 ஏற்கனவே சிறையில் அடைச்சிருந்த போது தூதன் வந்து அவங்கள விடுவிச்சிட்டான். அதனால இனி விடுவிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க காவலை அதிகப்படுத்தி இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தூதன் இறங்கி அவனை விடுவித்து அவன் அவனை வழிநடத்தி வந்தான். சத்தமாய் ஒரு ஆமென். சத்தமாய் ஒரு ஆமென். எனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, பைபிள் சொல்லுது அவங்களுக்குன்னு ஒரு ஜெப வேலை இருந்தது. என்ன இருந்தது? என்ன இருந்தது? அவங்க ஆராதனை நேரம் சர்ச்சுக்கு போனாங்கன்னு பைபிள் சொல்லல. ஜெப வேலை ஆகிய, உங்க தனி ஜெபம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. உங்க தனி ஜெபம் முக்கியம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் தனித்து தேவனோட பேசுவது ரொம்ப முக்கியம். ஆமென். உங்க வீடு ஒரே ரூம் தான், ஜெபம் பண்றதுக்கு இடம் இல்லையா? சர்ச் இருக்குதே, நீங்க எப்பனாலும் வந்து திறந்து ஜெபம் பண்ணலாமே. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தந்திருக்கிற நாளை, நேரத்தை, இடத்தை பயன்படுத்துவோம். பயன்படுத்துவோம். வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணாரே ஏசப்பா, காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணானே மோசே, அவங்கெல்லாம் தேவனுக்காக பலத்த கிரியைகளை செஞ்சாங்களே.
பவுலின் நாட்களை ஆற்றோரமாய் போய் அவர்கள் ஜெபித்தார்களே. இன்னைக்கு பாலத்துக்கு ஓரமா போறவங்க என்ன செய்யறாங்க? தனிச்சு நிறைய பேர் போறாங்க. என்ன செய்யறாங்க? செல்போனோட போயிடுறாங்க. அதான் பிரச்சனை. நீங்க தனித்து இயேசுவோடு நிற்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்களானால், நீங்கள் முதுகெலும்புள்ள கிறிஸ்தவர்களாய் இயேசு வெளிப்படும் போது அவரை சந்திப்பதற்கு தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிற பாக்கியம். எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணி அடுத்த பகுதிக்குள்ள போகிறோம். எல்லாரும் ஆண்டவற்றை கேளுங்க. எஸ் லார்ட். நீ எலும்புருக்கியாய் வாழ்ந்து விடாதே. நீ முதுகெலும்புள்ளவனாய் வாழ்ந்து விடு. நீ முதுகெலும்புள்ள ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். தெய்வ பிள்ளையே ஸ்தோத்திரம். பொறாமையோ எலும்புருக்கி. யார் மேலே நீ பொறாமப்பற்றாத. உங்க மேல மத்தவங்க பொறாமப்பட்டா பிரச்சனை இல்லை. ஈசாக்கு மேல மத்தவங்க பொறாமப்பட்டாங்க. அவனுக்கு விருத்தி தான் கிடைத்தது. நீங்க பொறாமப்பட்டீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். 2 காரியத்தை நான் அழுத்தி சொல்லுகிறேன். ஒன்று, நீங்கள் தேவனோடு கூட இருக்க தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. இயேசு மணவாளன், நீங்கள் மணவாட்டி. மணவாட்டி மணவாளனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. மணவாளனுக்கு மணவாட்டி லட்சையா நடக்கக்கூடாது. மணவாளனுக்கு மணவாட்டி ஆமென் தோத்துறோம் அவரை அவமானப்படுத்துகிற, அவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் செய்யக்கூடாது. எஸ் லார்ட். அதுக்குத்தான் தேவன் நம்முடைய கைகளில் வேதத்தை தந்திருக்கிறார். இந்த வேதம் உன்னை பாவத்துக்கு தூரப்படுத்தும். இந்த வேதம் உன்னை பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:18, 1 யோவான் 3:9 இதிலெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எஸ் லார்ட். ஆண்டவருடைய வித்து உங்களுக்குள்ள தரித்திருக்கிறதினால தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் வரும். பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை நழுவ விட்டுறக்கூடாதுன்னு பாவம் செஞ்சிடாதீங்க. பாவம் செஞ்சிடாதீங்க. பாவம் செஞ்சிடாதீங்க. யோசேப்பு சொல்லுகிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. என்னிலும் பெரியவன் இல்லை. ஆனாலும் நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு வெளிப்புறமான நிறைய பாவத்தை நீங்க விட்டிருக்கலாம். கோபப்படாம இருக்கீங்களா? மன்னிக்கிறீங்களா? மற்றவங்களை மன்னிக்கிற இருதயம் இருக்குதா? விட்டு கொடுக்கிறீங்களா? கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? ஆமென். துன்மார்க்கத்திற்கு தூரம் ஆயிட்டீங்களா? ஆமென். கபடு உங்களுக்குள்ள இருக்குதா? கபடு. முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு பேசுறீங்களா? அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அது உன்னை கரைப்படுத்தும். அது உன்னை கரைப்படுத்தும். உன்னை கரைப்படுத்துகிறவைகளுக்கு நீ தப்புவிக்கப்படணும் அப்படின்னா வேதம் வேண்டும். வேதம். ஆமென். 119 சங்கீதம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எல்லாரும் அறிக்கையிடுங்க. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? உங்க வேதத்தை முக்கியப்படுத்துவீங்களா? உங்க வேதத்தை நேசிப்பீங்களா? உங்க வேதத்தை மார்போடு அணைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த வேதத்தை நீங்க தந்தீங்களே, இந்த வேதத்தை என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த உதவி செய்யும். கேளுங்க, கேளுங்க. நீ எலும்புருக்கியா இருக்கக்கூடாது. நீ ஆண்டவருக்கு லட்சையை கொண்டு வருகிற ஒரு மகனா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு லட்சையை கொண்டு வருகிற ஒரு மகளா இருக்கக்கூடாது. எஸ் லார்ட். விபச்சாரம் எப்படி லட்சையை உண்டு பண்ணுகிறதோ அதே போல ஆமென், தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை தேவனை விட்டு விட்டு தன் மனம் போல வாழ்வது லட்சை. லட்சை. அது வேண்டாம்ப்பா. அது வேண்டாம். உங்க மகிமை என் மேல இறங்கி எனக்குள்ள தங்கி இருக்கணும்.
இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அந்திரையா தைரியசாலி. அந்திரையா தைரியசாலி, அவன் முதுகெலும்புள்ளவன். தன்னோடு இருக்கிறவங்க தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டாலும் தான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். முதுகெலும்புள்ளவன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவான். இன்னைக்கு ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னா உங்களுக்கு தேவனிடத்துல தனித்து வருகிற அனுபவம் வேணும். ஏசப்பாட்ட தனித்து வந்து அமரணும். ஹல்லேலூயா. உங்க தனி வேத வாசிப்பு, உங்க தனி ஜெபம் உங்களை காக்கிறது மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளை காக்கும், உங்க சந்ததியை காக்கும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பாத்தியத்துல மீதியை எடுக்க வைக்கும். எஸ் லார்ட். சம்பாதிச்சு சம்பாதிச்சு வட்டி கட்டுறீங்களோ, சம்பாதிச்சு சம்பாதிச்சு மாத்திரை வாங்குறீங்களோ, சம்பாதிச்சு சம்பாதிச்சு எப்படியோ செலவழியுதோ, இன்னைக்கு ஆண்டவற்றை கேளுங்க, என் பிரயாசத்தின் பலனை நான் சாப்பிடுவதற்கு எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பல ஆயிரங்கள் என் கையில புரண்டாலும் அது எனக்கு பயன்படலையப்பா. இன்றைக்கு நான் கேட்கிறேன், இன்றைக்கு மணவாளனாகி உமக்கு நான் மணவாட்டியாய் நின்று விட்டு ஆண்டவரே, உங்களை சந்தோஷப்படுத்தவும், நீர் சொன்னதை கேட்கவும், உங்களிடத்தில் தனித்து ரகசியங்களை பேசுகிறவனாய் மாறவும் என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சாரி அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் கரத்தை உயர்த்தி